சூதுகவும் டூ இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணாமல் கீழே ஏன்னா விட்டிங்க வச்சுக்கோங்களா நாய் கூட கவின்னு போகாது. அந்த மாதிரி கேவலமாக எடுத்து வச்சுக்கிறானுங்க இந்த படத்தை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுறேங்கிற பேரில் ரொம்ப கிரிஞ்சு பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணெல்லாம் ஒரு ஹீரோனிங்கிற பேரில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொண்டு வந்தாங்க. அதாவது சூதுகவும் ஒன்றில் வந்து ஆளே இல்லாமல் ஆள் மாதிரி பேசிகிட்டு இருப்பார்ல, அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன்லாம் கொண்டு வந்தாங்க. ஐயோயோ நீங்களாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ப்ரோ. படம் உண்மையே சொல்லணும்னா நல்லா இல்லை ப்ரோ. சூதுகவும் டூ ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது சூதுகவும் 1 பார்த்த எஃபெக்டை விட சூதுகவும் 2ல ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு இன்டர்வல் எப்படா விடுவாங்க, சீக்கிரமாக வெளியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலாமே அப்படிங்கிற அளவுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. செம்ம தலைவலி. உள்ளே நல்ல வேலை ஸ்நாக்ஸ் வாங்கினேன் ப்ரோ. வாங்கினதுனால உள்ளே உட்காந்தேன், இல்லைன்னா உள்ளே உட்காந்துருக்க மாட்டேன். ஆக்சுவலி அவரோட படம் தான், அவர் காமெடி பண்ணியிருக்காரு. ஆனால் கதையே இல்லையே. கதையில் ஒரு காமெடி வந்தால் தானே நம்மளுக்கு சிரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சுத்தமாக கதை இல்லை ப்ரோ. எப்படின்னா நம்ம சூதுகவும் 1 பார்த்துருக்கோம், பார்த்தா அதோட எஃபெக்ட் இருக்கும்ல, நம்ம அதே அளவுக்கு இந்த படத்தை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவோம். நேம் வந்து சூதுகவும் 2ன்னு வச்சுருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷனில் உள்ளே போவோம். அதில் ஒரு 20% திருப்திப்படுத்தணும்ல, அது எதுவுமே இல்லை. இது தமிழ் படம் 3 அவ்வளோதான். ஒருவேளை நான் சூதுகவும் 1 பார்த்ததுனால எனக்கு திருப்தியா இல்லைன்னு தோணுது. அப்படி இல்லை ப்ரோ. அதில் வந்து விஜய் சேதுபதி அண்ணாவை தாண்டி ஒரு கதை இருந்த மாதிரி இருந்தது, ஒரு கான்செப்ட் இருந்த மாதிரி இருந்தது, நம்மளை எங்கேஜிங்காக வச்சிருந்த மாதிரி இருந்தது. இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே எதுவுமே இல்லை. செகண்ட் ஹாஃபில் ஆரம்பிக்கும் போது என்னடா ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுறேங்கிற பேரில் ரொம்ப கிரிஞ்சு பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணெல்லாம் ஒரு ஹீரோனிங்கிற பேரில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொண்டு வந்தாங்க. அதாவது சூதுகவும் 1ல் வந்து ஆளே இல்லாமல் ஆள் மாதிரி பேசிகிட்டு இருப்பார்ல, அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன்லாம் கொண்டு வந்தாங்க. ஐயோயோ நீங்களாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ப்ரோ. காமெடி ஒர்க் அவுட் ஆகணும்னா கதை இருக்கணும் ப்ரோ. கதை இருந்தால் தான் காமெடி ஒர்க் அவுட் ஆகணும். சும்மா அப்படி நடந்து போகிறத காமெடியாக யாருமே பார்க்க மாட்டாங்க ப்ரோ. கதையோடு நான் நடந்து போகும்போது இருக்கிற அந்த காமெடி தான் நான் யோசிப்பாங்க. அது இல்லவே இல்லை ப்ரோ. எனக்கு செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. உண்மையை சொல்லணும், அங்கங்கே காமெடி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சுத்த கிரிஞ்சு, ஏன்டா உட்காந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அந்த அளவுக்கு கிரிஞ்சாக தான் இருந்துச்சு படம். அது எல்லாமே அரசியல் கண்டென்ட் தான். அதான் அந்த ஒரு 15 நிமிஷம் சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் அரசியல் கண்டென்ட். அரசியல் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி தாண்டி மெச்சி சிவா இவங்களோட காம்போ, ஏன்னா சூதுகவும் 1ல் வந்து அந்த கடத்துற சீன்லாம் செம்மையாக இருக்கும். இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஓ கடத்துறீங்களா, கொஞ்சம் ஓரமாக போய் கடத்துங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு இதாக இருந்தது. அது ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு இருந்தது. ரெண்டாவது ரேபிட்டோலாம் யூஸ் பண்ணி அதை ரொம்ப தப்பாக காட்டின மாதிரி இருந்தது. ஒரு பைக் டிரைவரை வந்து ரேபிட்டோ பைக் டிரைவர் ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதில் வந்து அதை ரொம்ப தப்பாக காட்டின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு இல்லை. எங்கேயோ ஒரு சீன் நடக்கிறத வச்சு ரொம்ப போர்ட்ரேட் பண்ண மாதிரி இருந்தது. ஆக்டிங் எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை, அதுதான் உண்மை. ஏன்னா கதை இல்லை. ஒரு கான்செப்டோடு போகும்போது இருக்கக்கூடிய அந்த காமெடிஸோ அந்த ஆக்டிங்கோ இதில் எதுவுமே இல்லை. ஏன்னா கதை இல்லாதனால படத்தில் வந்து அந்த அளவுக்கு காமெடி இல்லை. நான் லாஜிக் லாஜிக் வந்து காமெடி படத்தில் நம்ம பார்க்கவே முடியாது, ஓகேங்களா. லாஜிக் தேவையே இல்லை எங்களுக்கு. ஆனால் ஒரு கதை ஒரு சில விஷயமாவது இருக்கணும், அந்த ஒரு கதையாவது இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப மோசமாக கொண்டுட்டு போன மாதிரி இருந்தது. சூதுகவும் டூ இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணாமல் கீழே ஏன்னா விட்டிங்க வச்சுக்கோங்களா நாய் கூட கவின்னு போகாது. அந்த மாதிரி கேவலமாக எடுத்து வச்சுக்கிறானுங்க இந்த படத்தை. சூதுகவும் 1 அருமையான படம், ஓகே. நீங்கள் பார்ட் 2ன்னு ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா அதை விட அதிகமாக எடுக்கணும். அதில் இல்லாததான் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் காட்டணும். அது எதுவுமே இந்த மாதிரி காட்டல, எதுவுமே இல்லைன்னும் போது நான் எதுக்கு வந்து சூதுகவும் 2ன்னு எதுக்கு வாங்கணும் சொல்லுங்கள். எல்லாத்தையும் நீங்கள் அதில் இருக்கிறதே தான் காப்பி வச்சு வச்சுக்கிறீங்க. கதையும் அதுக்கு அதில் இருக்கிற மாதிரியே தான் மூவ்மெண்ட் ஆகுது. அப்படின்னும் போது எதுக்கு பார்க்கணும். அதனாலேயே எனக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. கேரக்டரு ரோலு அது ஓட்டுதா அப்படின்னா எதுவுமே ஓட்டலை, இன்க்ளூடிங் மிர்ச்சி சிவா. அவங்க பண்ண ரோல் எதுவுமே வந்து செட் ஆகலை, அவங்களுக்கு செட்டே ஆகலை, காமெடியாக ஒர்க் அவுட் ஆகலை. அப்படின்னும் போது எதுக்கு இந்த படம் அப்படின்னு தான் கேள்வி வேகுது. என்ன காட்டலை, காமெடியாக காட்டலங்க. இந்த படம் எதுக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணி, காமெடி தானே, மெயின் கான்செப்ட் காமெடி தானே. காமெடியே இல்லையே. நான் எதுக்கு வந்து இந்த படத்தை எப்படி உட்கார முடியாது 2 மணி நேரம். இருக்காங்க, யார் இருக்கிறா, மிர்ச்சி சிவா இருக்காரு. மெயின் ரோல் மிர்ச்சி சிவா தான். அவரே காமெடி பண்ணலங்க, வேற யார் காமெடி பண்ணுவா, புரியுதுங்களா. அவரே காமெடி பண்ணல. அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா சும்மா வந்து பேசுகிறோன்னு பேசிக்கிறாரு. பட் அதில் அது வந்து கவுண்டர் காமெடி தான் ட்ரை பண்ணிக்கிறாங்க படம் ஃபுல்லாகவே. பட் அந்த கவுண்டர் காமெடி நம்மளுக்கு காமெடியாக இருக்குதானா இல்லை. அது வந்து ஆதி காலத்து பழைய ஜோக்கெல்லாம் வச்சுருக்கிறானுங்க, சிரிப்பே வரல. இது என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? 2 மணி நேரம் தலைவா. படம் வந்து 2 மணி நேரம் 10 நிமிஷம். படம் வந்து சிரிப்பாக போவோம். சரி, டியூரேஷன் கம்மி.
இந்த டியூரேஷன் கம்மி பண்ணியிருக்கானுங்க. சரி அந்த 2 மணி நேரத்துக்கு நல்லா ஒர்த்தாக கொடுப்பானுங்க, காமெடியாக நல்லா இந்த மார்க்கண்டி மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக போனதை எதிர்பார்த்து வந்தேன். பட் அது சுத்த கால் தூசி கூட அது மார்க்கண்டினிக்கு காமெடியாக இல்லாத படம் அது சூது கவுண்ட் தான் அந்த மாதிரி இருக்குது. ஒன்று பிடிச்சிருந்தது ஏன்னா 1ல எல்லாமே இருந்தது. 1ல என்ன இருந்தது, மாஸ் இருந்தது, காமெடி இருந்தது, மியூசிக் இருந்தது, சாங்ஸ் இருந்தது, எல்லாமே இருந்தது. 2ல நான் சொன்னது எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் அது வந்து பார்க்கணும். ஒருவேளை விஜய் சேதுபதி இல்லன்றதால பிடிக்கலையா? அப்படி இல்லை, சிவா எனக்கு பிடிக்குங்க. சிவா தமிழ் படம் நல்ல படம் தானே, சென்னை 20 நல்ல படம் தானே, அப்புறம் நல்லா ஃபன் தானே பண்ணியிருந்தார் காமெடியா. ஏன் சரோஜாவும் நல்ல படம் தான், நல்லா காமெடியாக தான் இருக்கும். பட் அந்த காமெடியான ஒர்த்து இதில் எடுத்துகிட்டு வந்தாரா அப்படின்னா இல்லை. ஒருவேளை அவர் வந்து அவர் ஒரு மாதிரி மைண்டு செட் ஆகலையா, இல்லை அவர் சீனியர் ரைட்டர் ஒரு மைண்ட் செட்டில் ஒரு மாதிரி பெரிய ஆள் ஆகிட்டா காமெடி பண்ணணும்னு தோணாது பார்த்தீங்களா, அந்த மைண்ட் செட்டில் தான் நடிச்சிக்கிறாரு. அவர் நடிக்கவே இல்லை ஆக்சுவலாக. அதான் இல்லைங்க, பெரிய ஆள்னா அந்த மீனிங்கில் சொல்ல, அந்த வயசு சொல்கிறேன். இப்போ பெரிய ஆள் லைட்டாக நடிக்க தோணாதுல்ல, ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ண வராங்க, நம்ம பெரிய ஆள் தான் லைட்டாக பண்ணால் போதும்னு அந்த மைண்ட் செட்டில் தான் நடிச்சிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அவர் பர்ஃபார்மன்ஸே பண்ணாத மாதிரி தோணுச்சு, பிளாங்காக தான் இருந்துச்சு. மியூசிக்லாம் வரவே வராதிங்க, மியூசிக்கே இல்லைங்க. 10 சாங்ஸு பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே இல்லை. நீ வந்து பார்க்குறேன்னா உனக்கு எது ஓட்டுதுன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க. எனக்கு எதுவுமே பர்சனலாக எதுவுமே ஓட்டல. என்ன ஃபைட் கன்னு வச்சு காமெடி பண்ணுறானுங்க, அது கன்னு கூட உண்மையாகுது, அதுவே சும்மா பொம்மை மாதிரி தான் இருக்குது. அது ஒட்டுற சீன் கூட எனக்கு ஓட்டல, கன்னே வந்து வேஸ்ட் பண்ணிடுறானுங்க. ஃபைட்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஆக்ஷனுக்கும் வர முடியாது, காமெடியும் வர முடியாது. 10க்கு ரொம்ப அடி வாங்குது. எம்எஸ் பாஸ்கர் காமெடி இல்லை. நீங்கள் பார்ட் 1ல பார்த்துருப்பீங்களா, அரசியல்வாதி எப்படி பையன் எதிர்க்கிறாரு, அதே தான் இதில். நீ அதே தான் காட்டுற, அரசியல்வாதியே பையன் எதிர்க்கிறாரு. அவர் வந்து உண்மையாக தியாகியாக இருப்பார், அவர் நேர்மையான அரசியல்வாதியாக இருப்பார். அதே தான் இதுலேயும் நேர்மையான அரசியல்வாதியை காட்டுறாங்க. அதுக்கு அதே சீன் தான் வருதுங்க. நீங்கள் பார்ட் 1ல எப்படி அவன் பையனை வந்து இவன் வந்து ஃப்ராடு ஏமாத்துறான் இவன் நம்பாதீங்க சொல்லுவார்ல, அதே தான் இதுலேயே சொல்கிறாரு. இது எதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன இருக்குது, அதே தான் நீங்கள் எதுக்குறீங்க. நான் அது பார்ட் 1 வீட்டில் வந்து பார்த்துட்டு போயிடுவேன். 0 தான். ஆமாம், நான் டேரக்டர் கேட்குறேன், நான் உனக்கு எதுக்கு 1 மார்க் தரணும், நீயே சொல்லு ஓப்பனாக. நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன், டேரக்டரை பார்த்து கேட்குறேன், நான் எதுக்கு உங்களுக்கு 1 மார்க் தரணும். காமெடி, மியூசிக், ஸ்க்ரீன் பிளே, இல்லை வந்து ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு நான் அதுக்கு மார்க் தரணும். 0.